ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அப்பம் தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மாவு நான் கரைச்சி வச்சு ஒரு அரை மணி நேரம் கிட்ட வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம அப்பம் வந்துட்டு செய்யலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி தேவையான அளவு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்லா உப்பி வரணும். அப்போ தான் நம்ம மாவு கரெக்டாக வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அப்படி வரலைன்னா நீங்கள் 2 அரிசி மாவு கூட இதோட வந்து கலந்துக்கலாம். அடுப்பு வந்துட்டு ரொம்ப வேகமாகவும் வைக்காமல் ரொம்ப சிம்மிலையும் வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்பம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அதிரசம் மாதிரி 2 கரண்டியில் வச்சு அமுக்கி தான் அதில் உள்ள ஆயில் எடுக்கணும். ஏன்னா அதில் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்.